2023 உலகக்கிண்ண போட்டிகளுடைய அட்டவணை வெளியானதுமே பாகிஸ்தான் அணி பதறி போயிருந்தது. சென்னை ஆடுகளத்தில் எங்களுக்கு போட்டி வேண்டாம், பலம் வாய்ந்த ஆப்கானிஸ்தான் அணி சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்டிருக்கிறது, எனவே எங்களுக்கு அதில் சாதிக்க கஷ்டம், உடனடியாக அதனை மாற்றி தாருங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளை முன்வச்சாங்க. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அதற்கான மறுப்பை வெளியிட்டிருந்துச்சு. அதற்கான சரியான பதிலடியை ஆப்கானிஸ்தான் அணி பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்குது. எனவே படுதோல்வியை பாகிஸ்தான் அணி சந்திச்சிருக்கு. இந்த வெற்றியை பொறுத்த மட்டும் ஆப்கானிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பதிவு செய்த முதல் வெற்றி அப்படிங்கிற பெருமை அவங்களுக்கு வந்து சேருது. அது மட்டும் இல்ல, பின் வரிசையில் இருந்த இலங்கை போன்ற நாடுகள், இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு இப்பொழுது அரையிறுதி சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். எனவே மிக முக்கியமான ஒரு சாதனை பயணத்தை தற்பொழுது ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. தற்பொழுது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற இந்திய அணி எந்த விதமான தோல்விகளும் இல்லாமல் இருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல நியூசிலாந்து அணி இருக்குது. ஏனைய விவரங்களை பார்க்கின்ற பொழுது அடுத்து இலங்கை சந்திக்க போகிற போட்டி மிக முக்கியமான போட்டி. அது இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டி, அதுவும் பெங்களூர் சின்ன மைதானத்தில் நடைபெற இருக்கிற போட்டி. ஏற்கனவே இங்கிலாந்து அணி இந்த தொடரில் முக்கியமான பல போட்டிகளில் நழுவ விட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இலங்கை அணி 1999 ஆண்டுக்கு பிறகு இங்கிலாந்துடன் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டிகள் எதிலேயுமே தோல்வியடையில. தொடர்ச்சியா 2007, 2011, 2015, 2019 ஆகிய ஆண்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எனவே இந்த பெங்களூர் மைதானம் சின்ன மைதானம். இலங்கை தற்பொழுது தன்னுடைய கைவரிசையை காட்டி வருகின்ற தருணத்தில் இந்த மைதானத்தில் சாதிக்குமாக இருந்தால் அதற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரியும். அதுபோல இனி வருகிற போட்டியில இலங்கை அணி இங்கிலாந்து, நியூசிலாந்து, இந்தியா, பங்களாதேஷ், அதுபோல ஆப்கானிஸ்தான் அணிகளோட மோத இருக்கிறாங்க. இந்த போட்டிகளிலையும் தன்னை சரியா நிரூபிச்சா இலங்கை அணிக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாகும்.